விட்டுட்டு போக முடியல, உங்க கூட பிறந்துட்டோம், சரி போட்டா போடட்டும் போலைனா போகட்டும், பிறவி கடமை கத்திட்டாது செத்து போக முடியாது, அந்த பாருங்க வெயிலன்னு கத்திட்டு கிடக்குறோம், ஏதோ பார்த்து பண்ணுங்க, மறுபடியும் மறுபடியும் அவங்க கிட்டே கொடுக்காத. நீ முடிவு பண்ணிட்டீன்னு வச்சுக்க, இந்த ஆட்சி தொடரட்டும், திமுக ஆட்சியை தொடரட்டும்னா போடு போடு போடு, எங்களை தூக்கி சுடுகாட்டில் போடு, இல்லை சோத்துல வெஸ்த வச்சு கொன்னு போடு. இதுக்கு மேலையும் ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை. ஏன்னா நீங்க ஒரு சகிப்பு மனநிலைக்கு வந்துட்டீங்க. இந்த ஆட்சியே இருக்கட்டும், இல்லை இதுக்கு அது பரவாயில்ல, அதுக்கு இது பரவாயில்ல, இந்த கால கொடுமை. ஒருத்தன் ஒரு நாட்டில் குற்றம் பண்ணிடுறான், அரசவையில் கொண்டு மன்னனுக்கு முன்னாடி நிறுத்திடுறாங்க. அவன் மன்னன் ஒரு தண்டனை கொடுக்குறான். என்ன தண்டனை? நீ 50 மிளகா கடிக்கணும், இல்லைன்னா 50 சவுக்கடி வாங்கணும்ட்டு. அவன் மிளகா சவுக்கடிக்கு மிளகா பரவாயில்ல, நான் 50 மிளகாயை கடிக்கிறேன்னு கடிக்கிறான். 5 மிளகாயை கடிச்சு தாண்ட முடியல, காந்தது, கண்ணுல தண்ணி தானா கொட்டுது, வாயெல்லாம் எரியுது. மன்னா என்னை மன்னிச்சுக்கிறங்க, நான் சவுக்கடி வாங்கிக்கிறேன், மிளகா கடி தாங்க முடியலன்றான். சரி அடி சவுக்கடி நடக்கட்டும்ன்றாப்ல. சவுக்கடி 5 அடிக்கு மேல வாங்க முடியல, முது பிஞ்சு தர்த்தம் ஒட்டுது. மன்னா என்னை மன்னிச்சுக்கிறங்க, என்னால தாங்க முடியல, நான் மிளகாயே கடிக்கிறேன்னு மறுபடியும் மிளகாய்க்கு போறேன். அதே தான் 5 மிளகாய், அதுக்கு மேல தாண்ட முடியல. மன்னா என்னை மன்னிச்சுக்கிறங்க, மறுபடியும் சவுக்கடியே வாங்கிக்கிறேன்னு வர்றான். இப்படி மாறி மாறி இந்த அதிமுக 5 வருஷம் மிளகா கடி, திமுக 5 வருஷம் சவுக்கடி, அப்புறம் அதிமுக மறுபடி மிளகா கடி, அப்புறம் சவுக்கடி, மாறி மாறி அடிங்காயி வாயும் முதுவும் புண்ணா போனதான் உங்களுக்கு மிச்சம். ஐயா, நான் என்ன கொஞ்ச நஞ்ச காலா கத்துறேன்னு நினைக்கிறியா? 15 ஆண்டுகளா கத்திக்கிட்டு வரேன், ஒன்னும் இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் தன்மானம் மிக்க இனமானம் இல்லை மக்கள் கொஞ்சம் கொஞ்சம் விழிப்புணர்வு பெற்று 36 லட்சம் பேர் ஓட்ட போட்டு எனக்கு ஒரு பெரிய கட்சியாக்கிய ஒரு நம்பியை கொடுத்து, மகனே நில்றா நில்றா, நாங்க இருக்கிறோம்டா கூட, நாங்க இருக்கிறோம்டான்னு. இந்த வேலையை நான் செய்ய வந்தவன் இல்ல, காலம் வரலாறு கட்டளையிட்டு காயம் களி காலம் கையெழுத்தி இறக்கி விட்டுருக்கு, போய் நில்லுன்னு. இல்லைன்னா விடு, போட்டா போடு, இல்லைன்னா விடு. நான் அவங்கள மாதிரி வியாபாரம் பார்த்துட்டு போறேன். 2000 கோடி தரம்ன்றான், 60 சீட்டு தரம்ன்றான், துணை முதல்வர் ஆக்கிறம்ன்றான். எப்படியா போ, நானும் போறேன். மலை போனான்னா, காடு போனான்னா, தண்ணி போனான்னா, வியாபாரம் கட்டு போனான்னா, சோறு விஷமானான்னா, காற்று நஞ்சான, நீர் நஞ்சான, உன் தாய்மொழி செத்தான்னா, வரலாறு மறைஞ்சா என்ன, எனக்கு என்ன? ஏன் விட்டுட்டு போக முடியல? உன் கூட பிறந்துட்டேன். ஏன்? என்னை வளர்த்தவன் இந்த நாட்டில் இருந்த அரசியல் தலைவன் எவனும் இல்ல. என்னை உருவாக்கியவன். நான் செத்தாலும் சரி என் இனம் வாழ்ந்தால் போதும், நான் வீழ்ந்தாலும் சரி என் இனம் இழந்தால் போதும் என்று உன் இன வரலாற்றில் என்ற ஒப்பற்ற மாவீரன் என் தலைவன் பிரபாகரன் என்ற பெருமகன் எங்களை உருவாக்கினான். அவன் மகன் நான். அதை அறிவு சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும்.